ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி சேனல். இன்றைக்கி எஸ்பி சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, மதுரையில் ஆரப்பாளையம் ரோட் சைடு இருக்கக்கூடிய மண்பானை கடைகள்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த இடம் வந்து மதுரையில் குரு தியேட்டர் ஆரப்பாளையம் ரோட் சைடு வரிசையாக ஒரு 6-7 கடைகளில் மண் பாத்திரங்கள் மட்டும்தான் விற்பாங்க. நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். ஸோ வாங்க ஒரு சின்ன ரவுண்டப் போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே இருக்கக்கூடிய மண் பாத்திரங்கள் எல்லாமே தரமானதாகவும் விலையும் கம்மியாகவும் கிடைக்கும். நான் வந்து இப்போது ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கேன். நான் 2 இயர்ஸ் பேக் ஏற்கனவே இங்கே ஒரு கடாய் வாங்கியிருந்தேன். இந்த தடவை சாதம் வடிக்கிறதுக்காக ஒரு மண் சட்டி வாங்க தான் ஷாப்பிங் வந்திருந்தேன். இப்போ வந்து அடுத்து ஆடி மாதம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நிறைய கோயில்களுக்கு தான் மண் பானைகள்லாம் செஞ்சு தயாராக வச்சுருந்தாங்க. நேர்த்திக்கடன் செய்கிறவங்களுக்காக, முளைப்பாரி எடுக்கிறவங்க, ஸோ அவங்களுக்காக தான் மண் பாத்திரங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த கடையில் ஒரு மண் ஜக் வச்சுருந்தாங்க. இந்த மண் ஜக் எல்லாமே வந்து அதோடைய ப்ரைஸ் 150 ரூபாய். இந்த மண்ணிலே செஞ்சுருக்க இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தோம்னா இது வந்து 1.5 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய விலை 120 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க ஸ்டீல் ஸ்க்ரப் இல்லாமல் நார்மல் பிளாஸ்டிக் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து வாட்டர் ஜக்கில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வீட்டில் பாப்பா இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, வீட்டுக்கு அழகுக்கு வேணால் வாங்கி வைக்கலாம், ஆனால் அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வந்து ஏன்னா நமக்கு வந்து சரியாக க்ளீன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டுமே எனக்கு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த ஜக் வெரைட்டிஸ், வாட்டர் பாட்டில் வேணால் அதெல்லாம் வந்து நான் வாங்கிக்கல. விலை அஃபோர்டபுளாக தான் இருந்தது. பட் வந்து நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேனா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால நான் அந்த ஐட்டம்ஸ் வந்து வாங்கலை. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து தட்டு, மண்ணிலே வந்து தட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த அடுத்ததாக மண்ணிலே செஞ்சுருக்கிற டம்ளர், இது வந்து 50 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. 100லேருந்து 150 ml வரைக்கும் பிடிக்கும். எனக்கு வந்து இதை வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அடுத்ததாக இது பணியாரக்கல், இது வந்து 180 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ரோட் சைடு இருக்கிறதுனால தூசி நிறைய அடைஞ்சிருந்தது. பட் நம்ம எப்படியும் பழக்கப்படுத்திட்டு தானே யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. வந்து இந்த தட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை வந்து 180 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மண்ணிலேயே செஞ்சுருக்கிற தட்டு. நான் வந்து மெயினாக சாதம் வடிக்கிறதுக்கான அந்த மண் சட்டி வாங்கணும் அப்படின்னு போனதுனால மற்ற ஐட்டம்ஸ்க்கு வந்து நான் ஜஸ்ட் அதோடைய விலை என்னன்னு மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே வந்து மண் கடாயெலாம் வச்சுருந்ததுனால நான் அந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கணும்னு நினைக்கல. இது வந்து 240 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அகலமான மீன் பொரிக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் இது. இது வந்து என்னுடைய ஷாப்பிங் லிஸ்ட்டில் இல்லை, ஆனாலும் நான் இதை வாங்கினேன் என்னுடைய பாப்பாக்காக. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு கிச்சன் செட் இருந்தது. பட் வந்து அதோடைய ஓரங்கள்லாம் ரொம்ப பிசுறாக இருக்கிறதுனால அதை நான் அவங்கள்ட்ட கொடுக்குறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக இதை வாங்கினேன். இது வந்து 130 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மண் பாத்திரங்கள்லேயே குட்டியோண்டு தட்டு, தோசை தவா, அடுப்பு, குடம் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம், பெல் சவுண்ட் மாதிரி கொடுத்தது. இது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மணியுமே 40 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மொத்தம் 9 மணி அதில் கட்டியிருந்தாங்க. இந்த மண்ணிலே செஞ்சுருக்க இந்த டெக்கரேட்டிவ் ப்ரைஸ் வந்து 360 ரூபாய். எனக்கு வந்து இதை வாங்குறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ இதை வாங்கலை நான். இந்த மண் கடாய் செட் வந்து 140 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. இது மண்ணிலேயே செஞ்சுருக்க தோசைக்கல். ஏற்கனவே நம்ம இரும்பு தோசைக்கல்லே நம்ம பழக்கப்படுத்தி சில டைம் வந்து சரியாக வராது. இந்த மண் தோசைக்கல் எப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இது வந்து 80 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த மண் சட்டி தான் வாங்கியிருந்தேன் சாதம் வடிக்கிறதுக்காக. நான் வந்து மோஸ்ட்லி ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் சாதம் வந்து வீட்டில் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்து வடிப்பேன். ஸோ அதுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த மண் சட்டியில் தான் இனிமேல் தான் பழக்கப்படுத்தி சாதம் வடித்து பார்க்கணும். அவங்க வந்து சொல்லும்போது நல்லாயிருக்கும், பூவாக சாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கடைக்காரங்க சொன்னாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. இனிமேல் தான் இதை வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து சாதம் வடித்த கஞ்சியில் ஊற வச்சுட்டு பார்க்கணும்.
தண்ணி பானை மாதிரி வாங்கலான்னு பார்த்தோம். அது வந்து 150 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் இருந்தது. பட் நான் தண்ணி பானை வந்து வாங்கலை இந்த டைம். இந்த டேப் வச்ச மாதிரி இருக்கிற தண்ணி பானை எல்லாம் 180 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகல் விளக்கு எல்லாமே அந்த டிசைனை பொறுத்து இருந்தது. ப்ளைனாக இருக்கிற அகல் விளக்கெல்லாம் 1 ரூபாயும், இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் இருக்கக்கூடியதெல்லாம் 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மண் சட்டியுமே நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினது தான். என்கிட்ட மண் பாத்திரங்கள் அவ்வளோவா கிடையாது. வந்து யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் குக்வேர் செட்டு, மற்ற அலுமினிய பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானதில்லை அப்படிங்கிற மாதிரி வரவும், ஸோ நம்மளும் கொஞ்சம் மண் சட்டியில் சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாங்கினது தான். இது வந்து பழக்கப்படுத்திட்டதுனால இப்போது மீன் புளிக்குழம்பு வைக்கிறது எல்லாமே வந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். நம்ம மற்ற பாத்திரங்களில் சமைக்கிறதுக்கும் மண் சட்டியில் சமைக்கிறதுக்கும் அந்த டேஸ்ட் ஆகட்டும், அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்ச், ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு. இப்போ இது வந்து என்கிட்ட இருக்கிற நான்ஸ்டிக் கடாய் இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரிஞ்சாலுமே இதோடைய அந்த லைஃப் வந்து அந்த டெஃப்லான் கோட்டிங் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ அந்த டெஃப்லான் கோட்டிங் போயிருச்சு அப்படின்னாலே இது வந்து கார்சினோஜெனிக் கண்டென்ட் இருக்கக்கூடியது, அதாவது கேன்சர் காசிங் மெட்டீரியல் வந்து இந்த நான்ஸ்டிக்கில் குக்வேர்ஸ்லாம் அதிக அளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம திருப்பி பாரம்பரியத்துக்கே போகிறது தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லதும். ஸோ முடிஞ்ச அளவு நான்ஸ்டிக் குக்வேர்களை தவிர்த்து மண் பாத்திரங்களே சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கொஞ்சம் குக்கிங் டைம் வந்து ஸ்லோவாக இருக்கும், பட் நீங்கள் டேஸ்ட்டையும் உங்களுடைய ஹெல்த்தையும் நினச்சி பார்த்தா அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இன்றைக்கி HB சேனலில் மதுரையில் அரப்பாளையம் ரோட் சைடு இருக்கக்கூடிய மண் பாண்டங்கள் கடையில் தரமானதாகவும் விலையும் கம்மியாக இருக்கக்கூடிய மண் பாத்திரங்கள்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் HB சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.